ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 8th ஸ்டாண்டர்டுக்கான சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்க்காம ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு போகாதீங்க. நீங்கள் தான் மார்க் கம்மியாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ எல்லாமே அங்கே சேர்ந்துடும். எல்லா அப்டேட்ஸும் அங்கே வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ இந்த 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 மார்க்லேயும் அதிகமாக ஸ்கோர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் சென்டம் மார்க் நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே நான் உங்களுக்கு பொறுமையாக ஷோ பண்ணி படித்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் படிக்கலைன்னா படிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுடைய ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்குது. புக் பேக் கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் யூரோப்பியன் நேஷன் வாஸ் த ஃபர்மோஸ்ட் அட்டெம்ப்ட் டு டிஸ்கவர் சி ரூட் ஆஃப் இந்தியா. அப்புறம் த இண்டிகோ ரிவால்ட் வாஸ் லெட் பை த ஹோம். இண்டிகோ புரட்சி இருக்குங்க இல்லையா, அது யாரால் இது பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத நீங்கள் எழுதணும். அப்புறம் ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன், அதில் கட்டபொம்மனா, ஊமைத்துறையா, செவத்தையாவா, திப்பு சுல்தானா நீங்கள் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அதுதான் உங்களுக்கு பொருந்தாத ஒன்றாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியாவாஸ் என்ன? டெக்ஸ்டைலா, ஸ்டீலா, எலக்ட்ரிக்கலா, ஃபெர்டிலைசரான்னு நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பாருங்கள், 5th கொஷின் பாருங்கள். கோஸ்டல் டவுன்ஸ் டெவலப்டு பை த பிரிட்டிஷ் வேர்? சூரத்தா, கோவாவா, பம்பாயா, இல்லை இங்கே எல்லா இடத்துலையுமே கோஸ்டல் டவுன்ஸ் டெவலப் பண்ணாங்களா பிரிட்டிஷ் அப்படின்றத நீங்கள் எழுதணும். அப்புறம் 6th கொஷின் பாருங்கள். டேஸ் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஹியூமிடிட்டி. அதுக்கப்புறம் 7th கொஷின் பாருங்கள். கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் த கிவன் ஒன்ஸ். ஸ்டேட்மெண்ட்டு, ரீசன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டு, ரீசன் ரைட்டா, இல்லை ஏதாவது 2 தப்பாக இருக்கா, இல்லை எது சரி எது தப்புனா நீங்கள் எழுதணும். கூற்று காரணம் கொஷினெல்லாம் கேட்பாங்க தான், ஆனால் இதெல்லாமே உங்களுக்கு புக்கில் தாங்க இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், 8th கொஷின் பாருங்கள். சுனாமி இருக்குங்க இல்லையா, சுனாமி இன் இந்தியன் ஓஷியன் டுக் பிளேஸ் இந்த இயர். எந்த வருஷம் சுனாமி வந்துச்சு? இந்திய பெருங்கடலில். அதுக்கப்புறம் த சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் ஆப்ரிக்கா இஸ் என்ன? அப்புறம் த ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்போது ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க, அவங்களுடைய ஏஜ் என்னன்னு நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரியாம்பிள், முகப்புரை இருக்குங்க இல்லையா, இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய முகப்புரை இருக்குங்க இல்லையா, அது எப்போது அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் எழுதணும். எப்போது திருத்தப்பட்டது நீங்கள் எழுதணும். அந்த யுஎன்ஓ யுஎன்ஓ இருக்குங்க இல்லையா, அது எப்போது டிக்ளேர் பண்ணிச்சு? 1979 as த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் அந்த யுஎன்ஓ 1979 இன்டர்நேஷ்னல் இயராக சைல்டுக்கு சொன்னிச்சிங்களா, இல்லை உமனுக்கா, இல்லை கேர்ள் சைல்டுக்கா சொன்னாங்களான்றதை நீங்கள் எழுதணும். அப்புறம் விச் மெட்டல்ஸ் வேர் யூஸ்டு டு மெட்டாலிக் மணி? பிக் அவுட் த இன்கரெக்ட் ஒன். இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி மேட் பை டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள். இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ இன்னொரு டைம் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 8th கொஷின்லேருந்து 14 கொஷின் வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சிங்கிள் ஸ்லைடில் வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1 மார்க் மட்டும் படிக்காமல் போயிடாதீங்க, எல்லா 1 மார்க்கும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7th கொஷின், ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து 7th கொஷின் வரைக்கும் ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிட்டீங்களா? தென் வாங்க இப்போ அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீங்கள் போகணும். அதில் பார்த்தீங்கன்னா 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். அது எது சரி எது தப்புன்னு மட்டும் நீங்கள் சொல்லணும். த போலீஸ் சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை லார்டு கார்ன்வாலிஸ். கட்டபொம்மன் வாஸ் ஹேங்கட் ஆன் 17th October 1979. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இக்னியஸ் ராக் இருக்குங்க இல்லையா, அது எப்படி பிரைமரி ராக்ஸ்னு அழைக்கப்படுதான்னு நீங்கள் எழுதணும். சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் த மேஜர் பொல்யூட்டர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டு. யூஎஸ்ஏ ஹேஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இதெல்லாம் எது சரி எது தப்புன்னு மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோவிங்கு. நீங்கள் 10 2 மார்க் நீங்கள் எழுதணும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். படிக்கும்போது சாய்ஸ் வராமல் படிச்சுக்கோங்க, எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். இதில் பாருங்கள், ஒவ்வொரு கொஷின்ஸ் நான் படிக்கிறேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள், படிக்கலாம் படிச்சுக்கோங்க. 20 கொஷின் படிக்கிறேன் பாருங்கள். ஒய் பிரின்ஸ் ஹென்ரி இஸ் கால்டு ஹென்ரி த நேவிகேட்டர்? லிஸ்ட் அவுட் எனி 2 salient features ஆஃப் த பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு. டிஸ்கஸ் த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லேர்னிங் இன் ஜைன மதம் அண்ட் புத்த மதம். அதுக்கப்புறம் நேம் த 3 பிரசிடென்சி சிட்டிஸு. ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸு. டிஃபைன் வெதர். வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன். தென் பார்த்தீங்கன்னா மென்ஷன் எனி 4 எக்கானமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. What do you know about the Citizenship Act of 1955? What does secularism mean? அப்புறம் bring out the importance of UDHR. Who prints and issues paper currencies in India? What is meant by black money? How is the chief minister appointed? இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லா கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. இன்னொரு டைம் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க.
22லேருந்து 32 மேலே ஒரு 3 கொஷின்ஸ் இருக்கும். அங்கே வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ 9 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸு மேட்ச் த ஃபாலோயிங் கூட இருக்கும். அதனால் அதையுமே ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அதெல்லாம் போட்டுட்டு மீதி கூட போட்டுக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டர்ஸ் as well as sons of prestige and warrior classes have access to education in dash in India. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் த மேஜர் புஷ் ஃபேக்டர் ஆப்ரேட்டிங் இன் ரூரல் ஏரியாஸு. 3 கொஷின்ஸ் பார்த்தா 3வது கொஷின் பாருங்கள். டேஷ் இஸ் த ஃபஸ்ட் இந்தியன் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் ஆன் அண்டார்டிகா. 4th கொஷின் பாருங்கள். ஆர்டிகல் 50 வந்து ப்ராஹிப்ட்ஸ் எதை வந்து ப்ராஹிப்ட்ஸ் பண்ணுது? ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அப்புறம் 5th கொஷின் பாருங்கள். ஆன்லைன் பேங்கிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்ன அழைக்கப்படுது நீங்கள் எழுதணும். அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங். த பிரிட்டிஷ் அது எதுக்கு வரும்? ஜான்சி வந்து எதுக்கு வரும்? வெஜிடேஷன் என்ன வரும்? இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து என்ன வரும்? இந்தியன் கரன்சி வந்து என்ன வரும் அப்படிதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்தியன் கரன்சி பொறுத்த வரைக்கும் திரு உதயகுமார் அவர் தான் அந்த சிம்பிள்ஸ் வந்து இது பண்ணியிருப்பார். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்பரேஷன்ஸு, வெஜிடேரியன், ஜான்சி, லக்ஷ்மிபாய், இந்த பிரிட்டிஷ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் தப்பாக சொல்லியிருந்தா கூட நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட்டு, அக்ரோ பேஸ்டு அண்ட் மெரின் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸு. அப்புறம் ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் செகண்ட் கர்நாடிக் வார்ஸ், 2ஆம் கர்நாடக போரை பற்றி எஸ்ஏ எழுதணும். அப்புறம் வாட் வேர் த காசஸ் ஃபார் த கிரேட் ரிவால்ட் இன் 1957. இந்தியா பெரும் புரட்சி இருக்குங்க இல்லையா 1857. ஸோ அதனுடைய விளைவுகள் என்னென்னு எழுதணும். ரைட் இன் டீட்டெயில் அபவுட் த பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸு, ஹவு இஸ் டெம்பரேச்சர் மெஷர்டு, ஸ்டேட் த காசஸ் ஆஃப் ecological or natural migration, classify the industrial through a flow chart, on what grounds that the citizenship of a person is cancelled, what are the measures taken by the government to protect the children, what are the disadvantages of border system, what are the effects of black money of economy, கருப்பு பணம் அதோடைய எக்கானமியில் கருப்பு பணத்துடைய எஃபெக்ட் என்னன்னு எழுதணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் பாருங்கள், மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் அண்ட் த அவுட்லைன் மேப் ஆஃப் வேர்ல்டு மேப்பு. ஸோ ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, டோக்கியோ, பசிபிக் ஓஷியனு, சகாரா பாலைவனம், சகாரா டெசர்ட்டில் எழுதணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 8 மார்க் எழுதணும். அதுலேயுமே ஒன்று வந்து நீங்கள் எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும், ஒன்று வந்து மேப் குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று வந்து மேலே உங்களுக்கு 5 மார்க்கில் வேர்ல்டு மேப் போயிடுச்சு, அப்போ இந்தியா மேப் தான் இங்கே கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 48A பாருங்கள், ட்ரேஸ் த ஆரிஜின் ஆஃப் க்ரோத் ஆஃப் மெட்ராஸு ஆர் கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த சாயில் இருக்குங்க இல்லையா. ஸோ ரெண்டுமே படிச்சுக்கணும், சாய்ஸ் வராமல் ரெண்டுமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம், ஆனால் படிக்கும்போது ரெண்டுமே படிச்சுக்கணும். தென் வந்து மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. நியூ டெல்லி, பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸு, கோழிக்கோடு, லக்னோ, விக்ரமஷிலா, தென் அகமதாபாத். இதெல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கு, அப்புறம் வந்து சம் இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க்கு, 5 மார்க்கு, மேப்பெல்லாம் படிச்சனாலே ஈஸியாக 100 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸும் சாய்ஸ் வராமல் படிச்சுக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் சொன்னதுக்கப்புறமும் இதை படிக்காமல் போகாதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.